Hi friends, நம்ம லாஸ்ட் வீடியோவில் Revit Dynamoவில் வால் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம Revit Dynamoவில் கிரிட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து Revit Dynamoவில் கிரிட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சிங்கிள் கிரிட் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்புறம் வந்து மல்டிபிள் கிரிட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் கிரிட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிரிட் நோட்ஸை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிரிட் வரைய போகிறது வந்து கிரிட் பை லைன், அந்த நோடை யூஸ் பண்ணி வரைய போகிறேன். ஸோ நான் அந்த நோடை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த கிரிட் வரைய ஒரு லைன் தேவை. ஸோ லைன் தேவைன்னு அந்த லைன் வந்து லைன் பை ஸ்டார்ட் பாயிண்ட் அண்டு டைரக்ஷன், நான் அதை யூஸ் பண்ணி நான் லைன் வரைய போகிறேன். ஸோ லைன் பை ஸ்டார்ட் பாயிண்ட் டைரக்ஷன், ஸோ நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த லைன் வரைகிறதுக்காக ஒரு பாயிண்ட்ஸ் தேவை. ஸோ பாயிண்ட் பை கோஆர்டினேட், அதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஜர் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு கிரிட் வரைய போகிறதுனால இது நான் டேரெக்டாக எடுத்து பாயிண்ட் 0,0,0 இருக்கிறத நான் டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் பாயிண்டில் கொடுத்துட்றேன். என்னோடய டேரெக்ஷன் நான் இப்போ செட் பண்ணணும். ஸோ டேரெக்ஷன் வந்து ஆக்சிஸ். ஸோ நான் இதை வந்து ஆக்சிஸில் செட் பண்ணிக்கிறேன், இல்லை ஒயில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய கன்வீனியன்ட்டாக நான் எக்ஸில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து எவ்வளோ லென்த் தேவை, லென்த் வந்து நீங்கள் நம்பர்ஸில் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கோட் பிளாக்ஸில் டைரெக்டாக கொடுத்துடலாம். ஸ்க்ரீனில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கோட் பிளாக் ஒன்று நியூ ஓப்பன் ஆகும். அதில் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு எவ்வளோ நம்பர் வேணுமோ அவ்வளோ கொடுத்து நீங்கள் என்டர் கொடுக்கலாம். நான் ஒரு 20,000 கொடுத்து லென்த் கொடுத்துட்டேன். ஸோ உடனே நான் இந்த வேல்யூ இன்புட் கொடுத்த உடனே இது ஆட்டோமேட்டிக் ரன்னில் இருக்கிறதுனால உடனே ஒரு லைன் க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு லைன் ரிவெட்லேயும் க்ரியேட் ஆகிருக்கும், டைனமோலும் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த லைனை எடுத்து நான் கிரிட்டுக்கு அசைன் பண்ணேன்னா எனக்கு ஒரு கிரிட் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் மெத்தட் சிங்கிள் கிரிட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து மல்டிபிள் கிரிட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ மல்டிபிள் கிரிட் கொடுக்கறதுக்காக நான் வந்து ரேஞ்ச் நோடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரேஞ்ச் நோட் கொடுத்தோன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஸ்டெப் கேட்குது. ஸோ என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட் 0, அதனால் நான் அதை டிஃபால்ட்டாக 0 இருக்க விட்டுறேன். என்னோடய எண்டு வந்து ஒரு 20 மீட்டர்ஸ், நான் அதனால் ஏற்கனவே லென்த் கொடுத்துருந்தா 20 எடுத்துகிட்டு வந்து இந்த எண்ட் வேல்யூவில் கொடுத்துட்றேன். ஸோ என்னோடய ஸ்டெப்ஸ் அது வந்து எனக்கு வந்து ஒரு 2000 ஸ்டெப்ஸில் ஒரு கிரிட் க்ரியேட் ஆகணும். ஸோ நான் 2000ன்றனால ஸோ புதுசாக ஒரு கோட் பிளாக்கில் நான் ஒரு 2000 வேல்யூ ஒரு நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இன்புட் எடுத்து நான் ரேஞ்சுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாட்ச் போய் பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு இது ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமென்ஷனும் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் எனக்கு கிடைச்ச வந்து இந்த ரேஞ்சை எடுத்துகிட்டு வந்து நான் என்னோடய ஒய் ஆக்சிஸ், நம்ம கிரிட் வந்து எக்ஸில் க்ரியேட் பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸில் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தோன்னே உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரிட் க்ரியேட் ஆகிட்ருக்கும். 20 மீட்டர்ஸ் லென்த்துக்கு 11 நம்பர்ஸ் ஆஃப் கிரிட் க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஸோ இதுதான் மல்டிபிள் கிரிட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட் மெத்தடு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள்.